10th standard, 3rd chapter algebra, exercise 3.4 first problem. Reduce each of the following expressions in simplest form. இதில் ரெண்டு சப்டிவிஷன் மட்டும் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி 4 சப்டிவிஷன் இருக்குது. இப்போ இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன்னா, நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குல்ல, இது 1 ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குமா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் அதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், a plus b into a minus bன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயருங்கிறத எப்படி எடுத்துக்க போகிறேன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, அடுத்து டினாமினேட்டரில் 2 டேர்ம் இருக்குது. அந்த 2 டேர்ம் வந்து காமனாக நம்ம யார் எடுக்கலாம், எக்ஸை. ஏன்னா லீஸ்ட் பவரை தான் நான் காமனாக எடுப்போம். எக்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் பேலன்ஸ் யார் இருப்பாங்க, எக்ஸு. இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சா. அடுத்து ப்ளஸ் ஒரு எக்ஸை வெளியில் காமனாக எடுத்துட்டோம்ல, ஸோ இங்கே யார் வருவாங்க, 1. இப்போது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிடும். இப்போ பேலன்ஸ் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ். இதுதான் இந்த சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன். இப்போ இதே மாதிரி தான் சப்டிவிஷன் 2, ஆனால் அதில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி லீனியர் ஃபேக்டர்ஸாக எடுத்துக்கணும். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4னு இருக்குது. இப்போ நியூமரேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஆர்டினரி ஃபேக்டரைசேஷன் மெத்தடு தான். இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டில் 1 இருக்குது. 1 இன்ட்டு 18. இப்போ நம்ம ஒரு 2 நம்பரை எடுத்துப்போம். அந்த 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணோம்னா 18 வரணும். ஆட் பண்ணோம்னா மைனஸ் 11 வரணும். 2 9s are 18 தானே. 2ஐ 9ஐ மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். ஆனால் ஆட் பண்ணும்போது மைனஸ் 11 வராது, ஏன்னா ப்ளஸில் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் 2 நம்பருக்குமே நம்ம மைனஸ் கொடுக்குறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18 வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணோன்னா மைனஸ் 11 வந்துடும். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா, அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் மைனஸ் 2ங்கிற ஒரு ஃபேக்டரும் எக்ஸ் மைனஸ் 9ங்கிற ஒரு ஃபேக்டரும் வரும். இதே மெத்தடில் இவங்களை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். எப்படின்னா, இங்கே 4 இருக்கு இல்லையா. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும். ஆட் பண்ணால் என்ன வரணும்னா அதுவும் மைனஸ் 4 வரணும். அப்போ என்ன வரும், மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 எடுத்தோம்னா ப்ளஸ் 4 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 4 வருதா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4, ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும். இப்போது இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, இல்லாட்டி இதை நம்ம டைரெக்டாக ஆர்டினரி a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதினாலும் இது வரும். ஓகே, இப்போ இதில் ரெண்டுலேயும் உள்ள காமனாக உள்ள ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் உள்ள ஃபேக்டர் யாருன்னா எக்ஸ் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகே, தேங்க்யூ.